பூஜோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாளையக்காரர்கள் புரட்சியில் ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு சில பேர் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா, சரியா? இதில் பாருங்கள், பூலித்தேவன் எடுத்துக்கிட்டால் 2 ஆங்கிலேய அதிகாரிகள் வருவாங்க. ஒருத்தர் வந்து கர்னல் ஹெரான், இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பல், சரியா? கர்னல் ஹெரான் யாருன்னா பூலித்தேவர் கூட சண்டை போட முடியாமல் திரும்ப தன்னோட படைகளோட பின்வாங்கினவர் கர்னல் ஹெரான். இதுவே பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல். இவங்க 2 பேரும் முக்கியம், சரியா? ஏன்னா கேப்டன் கேம்பல் தாக்குதல் 1767 அப்புறம் தான் பூலித்தேவர் வந்து நாடு இழந்த நிலையில் இறந்திருப்பார். அடுத்து வேலு நாச்சியார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர், சரியாப்பா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதரை கொலை செஞ்சு சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினது, சரியா? அப்போ லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் யாருக்கு வருவாங்க அப்படின்னா, அதாவது வேலு நாச்சியாரோட கணவர் முத்துவடுகநாதரை கொலை செஞ்சவர் லெஃப்டினன்ட் கர்னல் பான்ஜோர். இதுவே பானர் மேன் யாருக்கு வருவாங்க அப்படின்னா கட்டபொம்மனுக்கு வருவார், சரியா? பான்ஜோர் அப்படின்னா முத்துவடுகநாதரை கொலை செஞ்சவர், பானர் மேன் அப்படின்னா கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர், சரியாப்பா? பானர் மேன் இந்த இருக்காரு பார்த்தீங்களா, இவர் கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர். ஸோ கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில முக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் யாருன்னா ஜாக்சன், இவர் தான் வந்து கட்டபொம்மன் கிட்ட அந்த வரி வசூல் பண்ணவர், சரியா? ஜாக்சனோட கொடுங்கோன்மையை விசாரித்து இவர் மேலே குற்றம் இருக்குன்னு நிரூபிச்சிருவாங்களே. ஸோ இவர் இடத்துல யாரை நியமிப்பாங்க அப்படின்னா லூசிங்டன் அப்படின்றவரை நியமிப்பாங்க, சரியாப்பா? எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவரை நியமிப்பாங்க, சரியா? அப்போ கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 3 பேர் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஜாக்சன், இவரை பதவி நீக்கம் பண்ணிட்டு இவர் இடத்துல ஒரு லூசு பையில போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ஆர் லூசிங்டன், சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர் மேஜர் பானர்மேன். அதான் சொன்னேன்ல, பானர்மேன் அப்படின்னா கட்டபொம்மனுக்கு வருவார், பான்ஜோர் அப்படின்னா முத்துவடுகநாதரை கொலை செஞ்சவர். அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்கப்பா. என்ன அப்படின்னா குயிலி இறப்பு எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போது 1772 சிவகங்கை கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவாங்க. 1780 வேலு நாச்சியார் திரும்ப வந்து மீட்பாங்க, சரியா? அந்த 1780 போரில் தான் இவங்க வந்து தற்கொலை படை மாதிரி செயல்பட்டிருப்பாங்க குயிலி. அப்போது அவங்க இறந்த ஆண்டும் 1780 தான். சிவகங்கை கோட்டை மீண்டும் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1780 தான். ஸோ இதை ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க, குயிலி இறப்பு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 10th புக்குப்பா. 10th புக்கில் 6வது லெசன், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். நன்றி.